அந்த பொண்ணு. அப்போ வந்து அப்போ இதுதான் பாப்பாவா? அப்போ இதுதான் இந்த பொண்ணு வந்து உண்மையாவே அந்த பையனை லவ் பண்ணுதா? இவருக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின் ஓடிட்டே இருந்திருக்கு. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டாரா, தூங்கலையாமா. அடுத்த நாள் காலையில் வந்து ஃப்ரீ டைம் வந்திருக்காரு. வந்துட்டு எனக்கு கால் பண்ணலாமா வேண்டாம், இது உண்மையை கேட்டுடணும். ஏன்னா இவ்வளோ பணமே வாங்காமல் நான் தான் பணம் வாங்கியிருக்கேன்னு போய் சொல்லியிருக்கான். அப்போ இதுவும் பொய்யா இருந்தால் என்ன என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே ஒரு கால் பண்ணியிருக்காரு. கால்னா வேற நண்பன். நான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் மொண்டையெல்லாம் அப்படி பிக்கிறது மாதிரி நான் யோசித்தேன், உண்மையாக யோசித்தேன். என்னன்னா இந்த பையன் அப்போது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு சொன்னான், ஆனால் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், எனக்கு எனக்கு அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னா சொல்லியிருக்கான். அது யார்கிட்ட தெரியுமா? நான் சொல்லி வச்சிருந்த ஃப்ரெண்டுகிட்ட. அதான் அவங்க வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தான். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுகிட்ட சொன்னது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னான். அந்த விஷயத்த சொன்னா கொஞ்சம் என்னடா இது இவ்வளோ கேவலமா இருக்கேன்ற மாதிரி ஆயிடும். கல்யாணம் ஆச்சு, குழந்தை எல்லாம் சொல்லி வச்சிருக்கான். ஆனா நாங்க உங்க ஊருக்கு வரோம்னா கல்யாணம் இப்போ இந்த நாள் நாங்க அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல கல்யாணம் முடிச்ச உடனே உங்க ஊருக்கு வரோம்னா எங்களுக்கு வீடு எடுத்து கொடுங்க, வேலை எடுத்து கொடுங்க, நாங்க சேர்ந்து என்னென்னமோ இவரோட ஃப்ரெண்ட் கேங் இருப்பாங்க, அந்த கேங்ல இருக்க ஒவ்வொருத்தங்க எல்லாரும் சொன்னா இப்படியா. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றான். ஆனா நான் சொல்றேன் எங்க அப்பா இப்பதான் இறந்துருக்காங்க, நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்ப இவங்களுக்குள்ள ஒரே அதான் சொல்லு. நான் இந்த விஷயங்கள்லாம் கேட்டப்போ எனக்கே ஒரு நிமிஷம் என்னமோ ஒன்று ஏதோ தப்பாப்படுது, மனசுக்கு தோணுது, ஏதோ தப்பாப்படுது, ஏதோ தப்பாப்படுது. என்னவா இருக்கும்? இத்தனை நாள் தாண்டி அவங்க கான்டாக்ட் நம்பர்லேருந்து ஃபோனும் வந்துருக்கு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, இவன் வந்து எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருந்தான். அவனோட ஃபோன் தான் அடமானம் வச்சுட்டானே, வேற ஒரு நம்பர்லேருந்து ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருந்தான். அப்போ கால் பண்ணி நான் எடுக்கும்போது எனக்கு பிளாக் லிஸ்ட்லேயே வந்துட்டே இருந்துச்சு. நிறைய டைம் கால் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நான் அட்டன் பண்ணி ஹலோ யாருன்னு சொல்லும்போது நான் தான்க்கா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி நீ காசு வாங்கினியாமா, அவங்க வந்து எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி பண்ணாதேன்னு சொன்னேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த பையனுக்கு. அப்போ யார் இந்த கால் எப்படின்னா அவனோட நம்பர் கால் பண்ணியிருப்பாங்க போல். கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்களா, யார் எங்கே அடமானம் வச்சுருந்தான்னு தெரியல, அவங்க வந்து இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க போல். அப்போ இந்த நம்பர் எப்படி விஷயம்னா சிம் இருக்குது தெரியுங்களா, சிம்மை வந்து இவனோட ஃபோனில் போட்டுருந்துருக்கான். அந்த சிம் வந்து எனக்கே தெரியாது, நம்பர் எனக்கே தெரியும். நான் நிறைய நம்பர் வச்சுருந்துருப்பான் போல, எனக்கே அந்த நம்பர் தெரியாது. அப்போ வந்து இவன் கால் பண்ணியிருக்கும்போது அந்த நம்பர் தான் இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கா, 2 நம்பர் கொடுத்து வச்சிருக்கான். அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணிகிட்டே ஒருத்தங்க வேறவங்க கால் பண்ணிகிட்டே இருந்துட்டு இவன் அரிசி அட்டன் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன். அப்போ அவன் கான்ஃபரன்ஸ் போடும்போது அவங்க ஒரு கெட்ட வார்த்தை போட்டு, என் பேரை சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு, எதுக்கு இவங்க நைட் ஃபுல்லாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவள் யார், அவள் நம்பர்லேருந்து அவள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவள் உண்மையாகவே ஒரு அப்பாக்கு தான் பிறந்தாலும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. எனக்கு அதை கேட்டுட்டு என் மனசே உடஞ்சி போச்சு. நான் வந்து கால் பண்ண மாதிரி அந்த பையனுக்கு, அந்த வேற ஒரு பையனுக்கு. அப்போ வந்துட்டு உடனே கட் பண்ணிவிட்டு இவன்ட்டானா இல்லைண்ணா அப்படின்னு சமாளித்தான். அப்போ வந்துட்டு சமாளிக்கும் போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ இவன் வந்து என் பேரை வச்சு எல்லாத்திட்டையும் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் இவர்கிட்ட நான் கூப்பிட்டு என்னை பற்றி இவங்கள்ட்ட அப்போ அந்த நேரத்தில் கூப்பிட்டான். இப்போ நானும் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய விஷயங்களை யோசிச்சேன். சரி என்னடா இவன் கால் பண்ணி இப்படி சொன்னால், இந்த நம்பருக்கு கொடுத்துட்டு காசு ஆனால் இந்த நம்பரில் கூப்பிடுங்க அப்படி இப்படிலாம் சொன்னானே, ஆனால் எங்கேயும் தப்பாப்படுது, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். அவள் பேச பார்த்தா அப்பா இல்லை இப்படிலாம் இருக்குமோ, எப்படின்னா வாங்குவேன் இப்படிலாம் சொன்னப்போ மனசு ஒரு நிமிஷம் ஏதாச்சு. நானும் யோசிச்சுட்டே தான் இருந்துச்சு என்னவா நடந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களாவே கால் பண்ணாங்க, நான் கூப்பிடல, இவங்களாவே கால் பண்ணாங்க. எதுக்கு கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி சரி அண்ணா நீங்கள் நேரத்தையும் கூப்பிட்ருந்தீங்கல்ல அண்ணா அப்படின்னா, ஆமாப்பா சொல்லு என்ன ஏதுன்னு என்ன ஏதுன்னு கேட்டேன். கேட்கும்போது ஆனால் உங்கள் பேர் என்னென்னா அது இது, நீங்கள் உங்கள் ஊருங்க அது இந்த இடத்துல, அப்படியா சரி ஓகே அண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பின்ன கேட்டான். அந்த பையனும் அடிக்கடி சொல்லுவான்னா சரி அந்த அண்ணா நல்லா பேசுவார்லாம் சொல்லுவான், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அப்படி இந்த மாதிரி சொல்லேன்னா அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க என்னென்னா, ஆமாண்ணா எனக்கு என்னென்னு தெரில, இந்த பையன் இருக்கும்போதும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர நேரத்தில் நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஃபுல்லாக ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், கட் பண்ணி விட்டுட்டே இருப்பான். ஒன் டைமு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஃபோன் பண்ணும்போது ஒருத்தன் அது யார் இவா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு கேட்டாங்க. எனக்கு என்னமோ ஒன்றும் தெரிலண்ணா, உங்கள்கிட்ட என்ன சொல்லி காசு வாங்கினா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போது நான் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, இப்படி சொல்லி தான் வாங்கியிருந்தான் அப்படின்னு. ஓ அப்படியாண்ணா சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு பின்ன எனக்கு ஒரு டவுட், ஏன்னா இவங்க கேட்டாச்சு
எப்படி இந்த பையன் என்ன சொல்லி கேட்டிருந்தான், நான் எப்படின்னா வாங்கியிருந்தான், எங்கள் அப்பா எப்படின்னா, எங்கள் அம்மா எப்படி, நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன், எனக்கு வேறு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒரு வார்த்தை கேட்கும்போது, இப்போ நீங்கள் கூப்பிட்டு இப்படி கேட்டீங்க, இன்னொருத்தன் கூப்பிட்டு ஏதோ கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். என் மேலே சத்தியமாக வீட்டிலேருந்து வெளியே கூட அதிகமாக வேலைக்காக கூட போகாத எனக்கு இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசும்போது கவலையாக இருக்குன்னா, என் வாழ்க்கைச்சே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு அது கொஞ்சம் கூட வருத்தமாக போச்சு. சரி என்னடா எதுடா அப்படின்னு பார்த்த உடனே நான் அப்போ கொஞ்சம் ஒரு விஷயத்த சொன்னேன். அப்பா நீ பாலா, ஐயோ அந்த பையனை லவ் பண்ணுறியா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் கேட்டேன்னா எதர்ச்சியாக சரி இவ்வளோ தூரம் பிரச்சனையாக போகுது, பட் ஆனால் அவங்களோட இப்போ ரியாக்ஷன் பேச்செல்லாம் பார்த்தா ஏதோ லவ் அந்த மாதிரிலாம் அவன் சொன்னானே, அது மாதிரி எதுவும் தெரியல. அந்த பையனை நீ எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். லவ்வா? எந்த பையனா அப்படின்னு கேட்டேன். அது அந்த அந்த பையன் தான் காசு வாங்கி. ஐயோ ஆனால் அது எனக்கு தம்பியா, தங்கச்சி கூட படித்த பையன். சரி அப்பா இல்லாதனால வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது தங்கச்சி அக்கான்னு கூப்பிட்டுட்டு வருவோம், அவ்வளோதான்னா, மற்றபடி எதுவும் இல்லையே அப்படின்னு. இங்கே எனக்கு ஷாக்குன்னா சரியான ஷாக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பையன் இப்படி சொல்லியிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஐயோ லவ் ஆனால் அப்படிலாம் இல்லைன்னா எனக்கு தம்பி எப்படின்னு சொன்னோடனே நான் சரியான ஷாக்கு. தம்பியா? அப்போ உண்மையே சொல்லு. எனக்கு அப்போ என்னென்னா இவங்க மேலே ஒரு சந்தேகம், இப்போ 2 பேரும் உண்மையாகவே காசுக்காக தான் ஏதாவது பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு இதாகி போச்சு. நான் இப்போ கேட்டேன், உண்மையே சொல்லுப்பா, விளையாடாதீங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக. நான் ஏற்கனவே நானே நொந்து போயிருக்கேன், நீ வேற பொண்ணு இது பண்ண. எங்கள் அப்பா இறந்து போய் இத்தனை நாள் எங்கள் அப்பா மேலே சத்தியமானா நான் அப்படி ஒரு இது பண்ணவே இல்லை. அந்த பையன் தம்பி தெரியும் வீட்டுக்கு. அப்போ நான் ஒன்று கேட்டேன், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் வீடு இருக்கு, நீங்கள் தான் சமைச்செல்லாம் போடுறீங்கன்னு சொன்னால் அப்படின்னு. ஐயோ வீட்டுக்கு பின்னாடி வீடா? அவன் வீடு இங்கேருந்து எப்படியும் 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா அவன் வீடு எங்கேயோ இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அப்படின்னு கேட்டான். அவள் இவ்வளோ கேட்டதுக்கு பின்ன எனக்கு என்னென்னா கொஞ்சம் கூட இதாகிடுச்சு. எப்போ இது என்னடா அப்போ நடக்குது, அப்போ நான் என்ன முட்டாளா, இந்த பையன் என்ன முட்டாள் மாதிரி இது பண்ணிகிட்ருக்கானோ, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அப்போ இந்த பிள்ளைக்கு அதாவது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இதாகி போச்சு. அவங்களுக்கு என்ன தான் நடக்குது, இந்த பையன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான், அவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் தம்பின்னு சொல்லுது, இவன்கிட்ட கேட்டால் லவ்வருங்கிறான், என்ன நடக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும்னு நான் என்ன பண்ணேன். இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணதை வரைக்கும் நான் சொன்னேன்ல, கேமுக்குள்ளே நிறைய பேரை காண்டாக்ட் இவன் ஆனால் தம்பி தான் நம்ம தம்பி தான் சொல்லி வச்சேன்னு எல்லாருக்குமே காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் நான் ரிட்டன் காண்டாக்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் நான் கேமுக்குள்ளே போகிறதில்ல, இல்லை காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி நான் இந்த பையன் நம்ம இந்த ஐடியில் வருவான்ல அந்த பையன், அவன் எப்படின்னா அவன் ஏதாவது விஷயங்கள் சொன்னானா, அவன் அந்த பொண்ணை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கானா என்ன ஏது நான் கேட்டு விசாரித்தா அப்பா எனக்கு அவங்க அதை விட ஷாக்கு. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், தெரிஞ்சவங்க அந்த பசங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக வந்திருக்கோம், மாலை வாங்க காசு இல்லை, ரெஜிஸ்டர் பண்ண காசு இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு 500 இங்கே இருக்கோம், பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு எனக்கு காசு இல்லை அப்படின்னு போகிற ஒவ்வொரு இடத்துலையும் பயல்களுக்கெல்லாம் கூப்பிட்டு காசு இதுன்னு கேட்டு கொடுத்தாங்க. கொடுக்கல ரெண்டாவது. ஆனால் அந்த அண்ணன்லாம் என்கிட்ட சொன்னான்னா, நான் சில நேரத்துலலாம் கொடுப்பேன்டா, பின்ன சில நேரம் கொடுக்கறதில்ல இல்லை அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட உடனே எப்பா இந்த ஷாக்கெல்லாம் நான் என்னன்னு சொல்ல, எல்லாம் கேட்டவொடனே ஓ இப்படிலாம் போச்சா, அப்போ ஏன்னா நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நீ ஆன்லைனில் வர்றதே இல்லை, அந்த பையன் சொல்லிட்டு போனேன் அவ்வளோதானே, அதுக்கு பின்ன நாங்கள் விளையாடுற நேரத்தில் வருவோம், பின்ன மைக் ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு கூட இவங்களும் ஒரே ஏதாவது சொல்லிட்டாங்க, கேமில் வந்தது அந்த பொண்ணு தான் வந்துச்சு. எனக்கு நம்பிக்கை. நான் இவங்கள்ட்ட கேட்டேன், கேம் விளையாட தெரியுமான்னு. கேமா? என்ன கேமு? இப்போ ஃப்ரீ ஃபயர். எனக்கு நார்மலாக மொபைலில் கேமே இல்லைனா எப்படின்னா நான் கேம் ஏன்னு தெரியுமா, அந்த டைமில் வந்து அப்பா டெத் ஆகிட்டாங்களா, அப்பா டெத் ஆனதுக்கு பின்ன தான் எனக்கு வந்து ஃபோன், அது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு தான் வந்து ரொம்ப க்ளோஸ். 8-9 வருஷம் என் ரூமில் தான் இருந்தாங்க அவங்க. எங்கள் வீட்டு பக்கம் ரூம் இருக்குது, அங்கே தான் இருந்தாங்க. ரொம்ப சின்ன பையன், அவனும் என்னோட தம்பி தான். அந்த பையன் தான் வந்து அப்பா இறந்தப்போ கூட தான் இருந்தாங்க.
அப்போ அவங்க தான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ட்ட ஃபோன் இல்லைல்ல அப்போ அவங்க தான் வந்து 19,000 இஎம்ஐ போட்டு அவங்க தான் உண்மையா அவங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா நன்றி சொல்லணும். அந்த பையனுக்கு உண்மையா சொல்றேன். இப்போ அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை கூட இருக்கு. அந்த பையன் தான் எனக்கு வந்து ஃபோன் எடுத்து குடுத்தாங்க. அப்போ நான் மத்த பொண்ணுங்க மாரி யோசிக்கல. என்ன யோசிச்சேன்னா, ஃபோன் இருக்கு. இந்த ஃபோன வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆன்லைன்ல நெறைய ஜாப் பார்த்தேன். இந்த கேப்ச்சா, அப்புறம் வந்து காப்பி, பேஸ்ட்டு ஜாப் அந்த மாரி நெறைய பார்த்தேன். ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாரி பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து தேடி தேடி கடைசியில என்னாச்சுன்னா, ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஹைடெக் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. அதில வந்து நம்ம வேலை பண்ணி தரணும். எப்படின்னா எக்ஸல் சீட்டு. அது வந்து 200, 300 இருக்கும். ஒரு நாளுக்கு வந்து இவ்வளோலாம் ஃபில் பண்ணி குடுக்கணும்னு. அப்புறம் ஃபில் பண்ணி குடுத்தா அதில காசு நமக்கு கிடைக்கும். அந்த மாரி காசு எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. காசு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து காசு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ காசு கிடைச்சிட்டு இருக்கும்போது அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதையும் தாண்டி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் அமௌண்ட்டு எப்படி பண்ணணும்? ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வெளியே போக முடியல. எங்கள் அப்பா அப்போ தான் இறந்துருக்காரு. வெளியே போக முடியல. கோவிட் டைமு. எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் இவர் வந்து எல்லா ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி கேட்டு ஒவ்வொருத்தங்க எனக்கு புரியலை. ஒரு பொண்ணு ஏன்னா எப்படினாலும் ஒரு பொண்ணு இல்லையா, வாழ்க்கை எவன் வேணும் எதோ சொல்லிட்டு அப்படி இருக்கானு. இருக்கும். நான் எப்படி வந்து இந்த ஃபோன் தான் அந்த ஃபோன். அப்போ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து கேம் விளையாடுவேன்? எனக்கு கேம் விளையாடக்கும் டைம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் என் மைண்டு ஃபுல்லாக என்ன தோணுச்சுன்னா, என் அப்பா இல்லை. ஏன்னா என் அப்பா தான் எனக்கு ஒரு லைஃப், என்னோட ஓல்டு. ஏன்னா என்ன சொல்ல, ஓல்டு இல்லை, என்னோட ரியல் ஹீரோ கூட சொல்லலாம். என் அப்பா தான். இப்பயும் அதிகமாக இவங்க கிட்ட நான் சொல்கிறது அதுதான். எங்கள் அப்பா தான் என்னோட ரியல் ஹீரோ அப்படிலாம் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என் அப்பா தான் என் உலகம். அப்போ எங்கள் அப்பா இல்லாத டைமில் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்பா இல்லாத ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும்ல. அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்படி கேம் விளையாடுறோம். எப்படி கேம் விளையாடுவேன் சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டப்போ ஐயோ என்னடா முட்டாள்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆயிருந்தாலும் நான் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு எல்லார்ட்டையும் கேட்டு விசாரித்து இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அவள்கிட்ட தான் சொன்னேன். ஏன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேரை வச்சு அவன் கேமில் வந்து உங்களை லவ் பண்ணுறோம் இப்படிலாம். இவ்வளோதான்ப்பா சொன்னேன். உடனே ஐயோ என் வாழ்க்கை போச்சு. நான் வந்து எனக்கு மேரேஜுக்காக அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் இப்படிலாம் சொல்லியாச்சுன்னா என்ன நடக்கும், பிரச்சனையும் ஆகிப்போம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படி நான் என்னடா பண்ணேன் விடுறதுக்கு. இதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பா நீ கொஞ்சம் பொறு, பட் ஆனால் விஷயங்கள் இப்படி தான் இருக்குது, உனக்கே தெரியாமல் நிறைய இது போகுது அப்படின்னு. அப்போ நான் ஸ்பாட்டில் சொல்லிட்டேன், நீ அந்த பையனுக்கு கால் பண்ணு, அந்த பையன் சொன்னானா இல்லையானே நீ கால் பண்ணி கேளு அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே ஸ்பாட்டில் அந்த பையனுக்கு கால் பண்ணாங்க. அப்போ அந்த பையன் எடுக்கலை. எடுத்து 2-3 வாட்டி கால் பண்ணிட்டு அவன் எடுக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு டைமில் எடுத்தான், ஃபோன் எடுத்துகிட்டு பேச ஆரம்பித்தான். அப்போது எனக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க, என்னென்னா அந்த பையன் இப்போ ஃபோன் எடுத்தான் அப்படின்னு. இப்போ இவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு, நீ இந்த மாதிரி கேம் வச்சு விளையாடிட்டு இருந்தியா, அதில் என் பேர் சொன்னியா, ஏன்னாச்சு? ஆமா அது இல்ல, அதுலதான் அவன் சிக்கிட்டான். ஏன்னா இவங்க லைன்ல இருக்காங்க அப்படிங்கறது என் பேரை சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் பேரை சொன்னியா, என் பேரை வச்சு விளையாடினியா அப்படின்னு. அப்போ இவன் அப்படி சொல்லிட்டு இல்லை அப்படி எதுவும் சொல்லலையே. அப்போ நான் என்னென்னா என்கிட்ட மெசேஜ் போட்டாங்கல்ல, அப்போ நான் காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணோன்னே இவங்க வந்து கான்ஃபரன்ஸில் என்னை போட்டாச்சு. இல்லையே அப்படி எதுவும் பண்ணலையே, பொய் சொல்லாத சொல்லுன்னு இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லைக்கா, யாருக்கா சொன்னா, அப்படிலாம் இல்லைக்கா, நான் விளையாடுவேன் தெரியும்ல, நான் விளையாடுவேன், என்னோட இது முடிஞ்சு போச்சு, உங்களெல்லாம் எதுக்குக்கா இழுக்க போகிறேன், அப்படிக்கா இப்படிக்கா என்னென்னமோ சொன்னான். ஓ அப்படி அவன் அப்படி. அப்போ என்னென்னா அவங்களுக்கு நம்பிக்கை, தம்பியாச்சு இல்லை நம்பிக்கை, அப்படி எதுவும் இல்லைன்னு. இவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்க, இவர் தான் ஏதோ தேவையில்லாமல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அப்படி ஏதாவது பண்ணணும், நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ இது பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியில்லை, அப்போ எனக்கு இந்த இதே வேண்டாம், வாழ்க்கையே பிடிக்கல எல்லாம் என்னெல்லாமோ சொல்லி. நானும் ஒரு பக்கம் இவங்களை எப்படா புரிய வைக்கணும், எனக்கு ஒன்றும் புரியலை. 10 நிமிஷம் தடால்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே. யார்கிட்ட இந்த பையன் இப்படி சொன்னானே எல்லாருக்கும் மெசேஜ் போட்டேன். ஆனால் வாங்கண்ணா ஆன்லைனில் வாங்க, சரி இந்த மாதிரி பாலா சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும் மெசேஜ் கேட்டப்போ அந்த பையன் இப்படியெல்லாம் சொன்னானா, அந்த பையன் லவ்வை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருந்தேன் எல்லார்கிட்டையும் கேட்டேன். கேட்டது மட்டும் இல்லை, ஆனால் நான் எல்லாரையும் கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டு வச்சு இவங்களையும் கான்ஃபரன்ஸில் போட்டிருந்தேன். நீங்கள் வாங்க கான்ஃபரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க. வரவே மாட்டேன்னாங்க, பஸ் வாங்கப்பா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் கான்ஃபரன்ஸில் இருக்க வச்சு. அப்போது என்னாச்சுன்னா, அந்த பசங்க யார், சென்னையில் இருந்த அந்த அண்ணன், கோயம்புத்தூரில் இருந்து ஒருத்தன்,
வருவாங்கல்ல எல்லாரையும் வர வச்சு எல்லாரும் கான்ஃபரன்ஸு, தலைவியும் கான்ஃபரன்ஸில் சைலண்டாக மைக் மியூட்டில் போட்டுட்ருக்காங்க. அப்போ நான் ஒவ்வொருத்தன்ட்டையே கேட்க ஆரம்பித்தேன். அண்ணா அந்த பையன் இப்படிலாம் என்னண்ணா நான் சொன்னான் அப்படின்னு. அவங்க ஒரு சைடில் இருந்தே சொல்ல ஆரம்பித்தாங்க. கல்யாணம் பண்ண போகிறேன், காசு வேணும், பிள்ளைய கூட்டிகிட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கேன், அவங்க வீட்டில் தான் படுத்து கிடப்பேன், சாப்பிட்றேன், அது இது என்னென்னமோ சொன்னான்டா அப்படின்னு. சொன்னப்போ நான் தான் சொன்னேன் இல்லை கட் பண்ணது அம்மாட்ட சொல்லி. அப்போது எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கேட்டேன் இல்லை, தலைவி கான்ஃபரன்ஸில் இருக்காங்க, நான் சொன்னால் தானே நம்ப மாட்டீங்க. எனக்கு கிடைக்கிறது 4 மணி நேரம் ரெஸ்ட்டு. கோவிந்தா அந்த 4 மணி நேரம் ரெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. அந்த 4 மணி நேரம் கிடைக்கிற டைமில் எல்லாத்துட்டையும் கால் பண்ணி இவங்களையும் கான்ஃபரன்ஸில் போட்டு இப்போ என்னென்ன சொன்னான்னு அவங்க காது கேட்க அளவுக்கு நீ கேட்டுக்கோ, யார் யார் என்ன சொன்னான்னு நீ கேட்டுக்கோ. இப்போ நான் சொன்னப்போ நம்பலை இல்லை, ஒவ்வொருத்தங்களாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். என்னென்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தனும்? ஒருத்தங்கிட்ட மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னொருத்தங்க கிட்ட வந்து கன்சீவாக இருக்கா, இன்னொருத்தங்கிட்ட நிறையா அந்த மாதிரி அசிங்கம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்போது. ஆனால் அப்போ அவங்களுக்கு மட்டும் தெரியலை, எனக்கும் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அடக்கியாவலாம் இப்படி ஒரு பையனை நான் இது பண்ணி விட்டேன், இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் தான் சொன்னேன்ல, வேலைக்கு போக ஆரம்பிச்சப்பறம் இதில் இல்லைன்னு. அந்த அண்ணன் கூப்பிட்டு, சென்னையிலேருந்து அந்த அண்ணன் கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயமா இப்படி சொன்னா அப்படி சொன்னா. ஐயோ கேட்டப்போ எனக்கே தச்சு இவ்வளோ சொன்ன ஒன்று வந்து என்னன்னா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணியாச்சு, பேசிகிட்டு இருக்க கட் பண்ணியாச்சு. நான் அப்போ எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், அண்ணா சரி ஒரு நிமிஷம் தானே, இப்போ வேறு எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் இவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டோம். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, நானே வருத்தமாக இருக்கேன், இதில் என்கிட்ட பேசாதீங்க அப்படி நான் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, என்ன ஏது என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு வருத்தப்பட்டு அழுது என் வாழ்க்கையே தொலைஞ்சி போச்சு, இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கானா, எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுன்னு பார்த்தா இப்படி ஊரெல்லாம் இப்படி இருக்குது, நான் இத்தனை நாள் பாம்பன்னு தெரியாமல் பாலை ஊற்றிட்டேனேன்னு சொல்லி அழுது எனக்கு பொறுக்க முடியல. நான் பொறுக்க முடியலையா, அதுக்கு பின்ன தான் எல்லா விஷயங்களும் நான் கேட்க ஆரம்பித்தேன். சரி உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள், என்ன இது லைஃப்பில் நடந்த விஷயம், நீங்கள் எப்படி இதெல்லாம் நடந்தது, அந்த பையன் யார், உங்கள் ஃபேமிலி என்ன, அப்பாவுக்கு என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் கேட்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அப்பாவை பற்றி தான் சொல்லி எழுத விஷயம். அப்பாவை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி ஆச்சு, எனக்காக இருந்த ஒரு சொந்தம் அப்பா, அவங்க மிஸ் ஆகிட்டார், எப்படி மிஸ் ஆகிற என்ன ஏதுன்னு எல்லாம் சொன்னாங்களா. அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அதுக்காக சொல்லி அழுது. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்ச நாள் முடியாமல் இருந்து, ஃபேமிலியில் யாரும் இல்லை தனியாக இருந்து என்னென்ன கஷ்டம், அம்மாவுக்கு எப்படி சீரியஸ் ஆனது இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு பின்ன தங்கச்சி, இவங்க வேறு யாரும் இல்லை, எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க சிச்சுவேஷனை கேட்டு, இந்த பையன் இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, அது தெரியாது நாங்கள் கேட்டதே இல்லைன்னு சொல்லி, அப்போது இவங்களுக்கு இப்படிலாம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் கேட்ட பின்ன எனக்கு சுத்தமாகவே மனசை உடஞ்சி போச்சுச்சா. என்னடா ஒரு பிள்ளை வாழ்க்கையில் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன நான் நினச்சேன் என்னென்னா, யாருக்கோ கேட்டிருக்கலாம், பட் இந்த விஷயங்கள்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஆகிப்போச்சு. நான் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில எதுக்குடா ஆனேன் அப்படின்னு கேட்டுட்டு, சரி அந்த விஷயங்கள்லாம் கேட்டேன், ஓகே அப்படியே விட்டுட்டு எனக்கு மனசு எப்பயுமே நம்ம வேலையில் இருந்தாலும் மனசு ஓடிட்டே இருந்துச்சா, இப்போ எப்படி பண்ணிட்டானே, சரி அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இப்படிலாம் ஆச்சு என்ன சரி அப்போ லவ் பண்ணலேன்னு தான் சொன்னாங்களே, இப்போ வித்தியாசமாக ஒரு விஷயத்த சொல்லிடலாமே, அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்தது நான் தான் சொல்லிடலாமோ என்ன, அதெல்லாம் யோசித்தேன். ஆனாலும் சரி பார்ப்போம்னு சொல்லி நான் மனசுலேயே வச்சுட்டு மறுநாளைக்கு அதே மாதிரி மெசேஜ் போட்டோன்னே இவங்க என்னென்னா சொல்லிட்டாங்க, வீட்டில் ஃபேமிலியிலேருந்து ஆள்லாம் வந்திருக்கு, இன்னைக்கு மெசேஜ் பண்ண முடியாது சாரிங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டோம். நான் அப்போ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நான் என்னமோ போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், இவன் தப்பு ஏதோ ஏன் விஷயம் தெரியுமா, நான் வந்து நார்மலாகவே எனக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப்பில் வந்து பாய்ஸோட கான்டாக்ட் யாருமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என் அப்பா நம்பர் இருந்துச்சு, எங்கள் மாமா நம்பர் இருந்துச்சு, அதுக்கு பின்ன என் ஃப்ரெண்டு சொன்னல ஒரு பையன் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தான்னு சொன்ன அவங்க நம்பர் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. மற்ற அதனால் பண்ணலையா, சரி ஓகே நம்ம உண்மை ஏன் நான் திரும்ப இது பண்ணேன், நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணேன்.
பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு கேட்டேன். இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு பின்ன எனக்கு ஒரு விஷயம் மேட்ரு என்னென்னா, இந்த விஷயங்களை கேட்ட பின்ன எனக்கு எப்படி விடுறதுக்கு எப்படி பண்ணதுக்கு எனக்கு ஒன்றும் அதுக்குமே நானே கால் பண்ணேன். ஏன்னா எனக்கு மனசு ஒரு வேதனையாக இருந்துச்சு. என்ன வேதனையாக இருந்துச்சுன்னா, சரி நமக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி கேட்டேன். ஒரே விஷயம் என்ன விஷயம்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னதான் தப்பாக நினச்சிருந்துருக்காங்க. நான் தான் இத்தனை நாள் வந்து கேம் விளாண்டது பேசினதெல்லாம் நான் தான் நினச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாத்துக்குமே புரிய வச்சாங்க. இந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணுக்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பொண்ணுக்கு வந்து கேம் விளாட தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் தான் ரிஸ்க் எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் புரிய வச்சாங்க. அவங்க அப்போதான் அவங்க எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது நான் கிடையாதுன்னு சொல்லி. அதனால இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க, நம்ம போய் சொன்ன தப்பு தான் சொல்லிட்டு நான் திருப்பி கால் பண்ணேன். அப்போ கால் பண்ணும்போது இவர் ரெஸ்ட் டைம் சோரி முடிஞ்சிச்சு மாப்பிள்ளை, அந்த ரெஸ்ட்டுக்கும் நான் தூங்கலை. ஆமாம், அப்போ இவர் சொன்னார், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க, என்னது அப்போ அண்ணா தான் கூப்பிட்டேன், என்னதுண்ணா அப்படின்னு கேட்கும்போது இவர் சொன்னார், அந்த நான் ஆக்சிடென்ட் கோயிலில் அவங்கள பார்த்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ஒருத்தங்களை நான் மீட் பண்ணேன், திருநீருக்கு பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆலியாரில் உங்கள் வீட்டு வழியாக தண்ணி கொடுத்தீங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, அது அப்போ நீங்கள் தானா நீ பேசினது? ஆமாம் நான் தான், நான் கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆச்சு. என்னடா அவங்களே என்ன நம்ம திருப்பி நம்ம லைஃப்பில் திருப்பி வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ எல்லாமே டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நீங்கள் இப்படி எல்லாம் கேட்கும்போது இவர் ஃபேமிலி பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இவர் பட்ட கஷ்டம் எல்லாமே எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சொல்லிட்டு என்னென்னா, நிறைய நாள் போகலை, நிறைய நாள்னா கொஞ்ச நாள் பேசணும், அதாவது லைஃப் ஸ்டோரி யாரையும் நாங்கள் லவ்வால பண்ணல. நான் இவரை லவ் பண்ணல, இவர் என்ன லவ் பண்ணல. லவ்வே எங்களுக்குள்ள கிடையாது. இதுதான் மெயின் ட்விஸ்ட். லவ்வெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் வந்து எங்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. அப்போ எங்கள் 2 பேருக்கும் நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த டைமில் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இனிமேல் நான் அதிகமாக கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா அப்பா இறந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, இனியும் வீட்டில் வச்சுட்டு இருந்தால் செட் ஆகாது. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இனி என் அப்பா இல்லை, நான் தான் என் அம்மா தங்கச்சியை பார்த்துக்கணும். அப்போ நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணால் தான் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணை வரும். ஆம்பளை துணை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இருக்கும் போதுலேருந்து எங்களை வெளியே விட்டதே இல்லை. எங்கள் கடைக்கு கூட பக்கத்தில் தான் கடை இருக்கும், நாங்கள் வெளியே போனதில்லை. அப்படி எங்களை வளர்த்துனார் எங்கள் அப்பா. கடைசியில் என் அப்பா இல்லாதப்போ ஒரு கையே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த டைமில் வந்துட்டு அப்படிலாம் சொல்லும்போது இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார். அவங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு. அப்போ இவர் வந்து திங்க் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ட்ரி கொடுத்தாச்சா, வணக்கம்டா மாப்பிள்ளை, கன்னியாகுமரியில் இருந்து. நான் உடனே கேட்டேன், அப்படியா அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்களா? ஷோ, உங்களுக்கெல்லாம் நல்ல லைஃப் அமையுங்க. உங்கள் வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கை வீணாக போகாது, நல்ல லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? சரி உங்கள் அம்மா கான்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுக்குறீங்களான்னு நான் கேட்டேன். எதுக்கு அம்மா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஒன்றே ஏட்டுட்டாங்க, எதுக்கு? அது அம்மாவோட நம்பர் எதுக்கு வேணும்? ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுரும் அப்படின்னு. வேறு தப்பாக இவ்வளோ தூரம் பேசினேன், நான் தப்பாக ஏதாவது பேசினேன்? அம்மாட்டே நான் தப்பாக பேச மாட்டேன், நம்பர் கொடுங்க. எதுக்குன்னு கேட்டப்போ வேறு ஒன்றும் இல்லை, லென்ஸ் பார்க்குறாங்கன்னு ஆகி போச்சு இல்லை. ஏன் நானே வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டால் தான் என்னவா, ஏன் உங்கள் அம்மா பொண்ணு கொடுக்காதா அப்படின்னு கேட்டேன். இவங்களுக்கு ஷாக்கானாங்களோ சிரிச்சாங்களோ ஹாப்பியாக இருந்தவங்க ஒன்றும் தெரியாது. இல்லை அப்படி கேட்ட ஒன்று, ஐயோ அப்படிலாம் வேண்டாம், நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, அதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரில என்ன எதுன்னெலாம். நான் அதெல்லாம் வேண்டாம், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க